ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, முகத்திலும் அழகு, மனதிலும் அழகு, எப்பொழுதும் எல்லா நேரமும் தூய்மையான அழகான பிள்ளை நீ. இதைவிட என்ன வேண்டும்? ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். எப்போதும் யாரும் தன்னால் ஒரு வாழ்க்கையை விட்டுடக்கூடாது என்ற ஒரு உண்மையான ஒரு எண்ணம். தெய்வம் எப்பயும் ஒரே ஒரு விஷயத்தை நினைக்கும். அது என்ன அப்படின்னா, தன்னை நம்பி வர பிள்ளைங்க என்றைக்கும் அற்புதமாக வாழணும். அந்த மாதிரி நீ நினைக்கிற. என்னை நம்பிட்டாங்க, நான் அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது. உன்னுடைய அழகான மனம் என்றைக்கும் வீண் போகாது. புரிஞ்சிச்சா? உன்னுடைய மனசுக்காகவே நீ சந்தோஷமாக இருப்ப. உன்னுடைய மனசுக்காகவே நீ நிம்மதியாக இருப்ப. நீ இப்போ ஒரு ஆளுக்கு உதவி செய்யலாம், ஆனால் வருங்காலத்தில் நீ என்ன தெரியுமா செய்ய போகிற? சொல்லட்டா? உன்னால் 10 பேத்துக்கு மேலே கூட உன்னால் உதவி செய்ய முடியும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வசதியும் வாய்ப்பும் வந்து குவிய போகுது. நீ எப்பயுமே ஒரே மாதிரியே இருந்துருவோம். எப்பயுமே நம்ம வாழ்க்கை ஒரு சோகத்திலேயே முடிஞ்சிரும். ஒரு 4 செவத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்க பற்றியா? இந்த அழுகைக்கெல்லாம் இனிமே வேலையே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமே என்னத்துக்கு தெரியுமா வேலை? சந்தோஷம், ஐஸ்வர்யம், தனம், தானியம் இதெல்லாமே உனக்கு வரிசையாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இனிமே ஒரு நாட்களில். இனிமே அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. புரிஞ்சிச்சா? யோசிக்காத. இதெல்லாம் உண்மைதானா? சாய் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்தாங்க? இதெல்லாம் சும்மா ஆறுதலான பேச்சு அப்படின்னு நீ நினச்சா கூட பரவாயில்ல. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. கொடுக்குற இடத்துல நான் இருக்கேன். நீ எப்போ என்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறியோ அப்போ பெற்றுக்கொள். அதுதான் நான் சொல்ல முடியும். இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு, அடிபட்டு, வேதனைப்பட்டு எத்தனையோ விஷயத்தை பார்த்துட்டேன். ஆனால் இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகிற விஷயம் அத்தனையும் இன்பங்கிற ஒரு வட்டம் மட்டும்தான். முன்னாடி 4 செவத்துக்குள்ளே இருந்து அதிகமான கஷ்டத்தையும், 4 செவத்துக்குள்ளே இருந்து யார்கிட்டையும் பேச முடியாத வலி வேதனையெல்லாம் பார்த்த நீ இனிமேல் நீயும் ஒரு தனியாளாக இருந்து ஜெயிக்கலாம், தனியாளாக இருந்து வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு திறமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உனக்குள்ளே வந்து நீ பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்க போகிற. புரிஞ்சிச்சா? இதை நீ ஆறுதலாக எடுத்துக்கோ, என்ன வேணாலும் எடுத்துக்கோ. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை சந்தோஷப்படுத்துறது மட்டுமே என்னுடைய வேலை. இப்போ கூட சில பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்க, அடுத்த விஷயம் என்ன செய்ய போகிறோம், அடுத்தது நம்மளுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்க, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் சில பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இவ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடாது, இவ வாழ்க்கையில் கெட்டு போயிடணும், நிம்மதியை இழக்கணும் அப்படிங்கிறத தான் நினைக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க நினைக்கிறதெல்லாம் இங்கே நடந்துருச்சு அப்படின்னா தெய்வம்னு ஒன்று எதுக்கு? நீயே சொல்லு. ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ கஷ்டப்பட்டுட்டல்ல, அதுக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது ஏன் பொறுப்பு தானே. கண்டிப்பாக அடுத்தவங்கெல்லாம் வியக்கிற மாதிரி உனக்கு தோல்வியாக இருந்த வாழ்க்கை வெற்றியாக வந்து அமரும். எதை நீ எதிர்பார்க்கலையோ, எந்த விஷயத்தை நீ எதிர்பார்க்கலையோ, இதெல்லாம் நமக்கு நடக்காதுன்னு எந்த விஷயத்தையெல்லாம் நீ தூக்கி ஓரமாக போட்டுட்டு உன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சியோ, அந்த விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகுது. இது வரைக்கும் நீ அழுதது, ஏங்கியது, தவித்தது எல்லாமே சரிதான். நம்ம இதுக்கெல்லாம் ஏங்கியே இருக்க வேணாமோ, தானாகவே நடந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்த மாதிரி நடக்க போகுது. அதனால் இனிமே வரும் காலத்தை பற்றி பயப்படாமல் நிம்மதியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றும் நல்லபடியாக கிடைச்சிட்டே இருக்கும். நீ கட்டாயமாக எல்லா விஷயத்தையும் என்கிட்டேருந்து அனைத்து தெய்வத்துக்கிட்ட இருந்தும் நிச்சயமாக
ஒவ்வொன்றா நீ சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். நான் இன்றைக்குன்னு இல்லைம்மா, என்றைக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என் பிள்ளைங்க என்றைக்கும் அழுது பயந்து நடுங்கி யாரையும் பார்த்து இவங்க என்ன இப்படி நினச்சிருவாங்களோ, அவங்க என்ன அப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு என்றைக்குமே பயந்து நடுங்கக்கூடாது. அப்படி பயந்து நடுங்கினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யாரோ ஒரு நபர்கிட்ட மிகப்பெரிய அளவில் பெரிய விஷயத்தில் மாட்டிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். உன் மனசில் ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா யாரோ உன்னை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி 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 தொல்லை பண்ணி மிரட்டி உன்னை ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ நீ ஓடி வந்து என்கிட்ட சொல். நிச்சயமாக தண்டனை அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். என்றைக்கும் நான் துணை இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி நான் துணை இருப்பேன். நான் துணை இல்லாத இடம் அப்படின்னு இங்கே எதுவுமே இல்லை. நான் நிறைய விஷயத்தில் உனக்கு நான் இருக்கேங்கிறத காமிச்சியும் நீ ஆனால் எல்லாத்துலேயுமே பயந்து நடுங்கிக்கிட்டு தான் இருக்க. இனி வரும் காலத்திலையாவது ஒன்று தெரிஞ்சுக்கோ, நமக்காக நம்மளுடைய தெய்வம் இருக்குது. அம்மா அப்பாவா நமக்கு உதவி செய்ய பல்லாண்டு காலம் நம்மளை சிறப்பாக வாழ வச்சு ஒரு அந்தஸ்தை கொடுக்க நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் இரு. இங்கே ஒரு மனுஷனும் ஏதோ ஒரு நிம்மதியோடு வாழ்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று தான், நம்மளை ஏதோ ஒரு சக்தி காப்பாற்றுதுங்கிறது தான். நீ கோவிலாக போய் ஒவ்வொரு தெய்வத்தையும் போய் நின்று நான் உனக்கு இது செஞ்சேனே, எனக்கு அது செஞ்சியா, அப்படி செஞ்சியா, இது செஞ்சியான்னு கேட்குறதெல்லாம் விட நீ ஒன்று கேள். உன்னையே சரணடைஞ்சிட்டனே, இன்னமுமா மனசு வரலை, எனக்கு நல்லது செய்யன்னு கேள். என்கிட்ட நல்லா பேசுகிறல்ல, எல்லா தெய்வத்துக்கிட்டையும் போய் கேள். எல்லா தெய்வமும் சேர்ந்து நின்று உனக்கு உதவியை செய்யும். நான் என்னைக்கும் சொல்கிறேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ கஷ்டப்பட்ட நாளெல்லாம் முடிஞ்சு சந்தோஷங்கிற ஒரு நாளுக்குள்ளே போய் திருப்தியை பார்க்க வேண்டிய நாள் வந்துட்டு, இதுக்கு மேலேயும் நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு நான் சொன்னேன்னா உன்னுடைய திறமையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் உடைக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீ எந்தெந்த விஷயம்லாம் செய்யலையோ இனிமே அந்தந்த நல்ல விஷயத்தையெல்லாம் செய்ய ஆரம்பி. நல்லது தான் நடக்கும். காலம் முழுக்க உனக்கு நல்லதையே செஞ்சு நல்ல விஷயத்தையே கொடுத்து உன்னை வாழ வச்சு அழகு பார்த்து உன்னை நல்லபடியாக கரை சேர்ப்பேன் இந்த சாய். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.